இனிய காலை வணக்கம். நாம் நிறைய தகவல்கள், ஆன்மீக செய்திகள், நம்பிக்கை ஊட்டக்கூடிய செய்திகள் கேட்குறோம். என்னெல்லாம் கேட்குறோங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கம் டு த பாயிண்ட்டுக்கு வரேன். ரமண மகரிஷி விதி தான் எல்லாம் என்றார். புத்தன் உன்னுடைய ஆசையே துன்பத்திற்கு காரணம், அதனால் ஆசை விட ஆனந்தம் பெருகும் அப்படிங்கிறான். நபிகள் நாயகம் சொல்கிறாரு, இறைவன் கொடுக்க மறுப்பதை மனிதன் கொடுக்க முடியாது, இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதன் தடுக்க முடியாதுங்கிறார். கர்த்தர் சொல்கிறாரு, நீ உனக்கு என்ன இருக்கோ அது உன்னை கண்டிப்பாக சேரும் அப்படிங்கிறாரு கர்த்தர். உனக்கு என்ன இருக்கோ அது உனக்கானது, உன்னை சேரும், யாரும் மறுக்க முடியாதுங்கிறார். இப்படி நிறைய செய்திகள் நாம் புத்தகத்து மூலமாக, பெரிய பெரிய ஞானிகள் மூலமாக கேட்குறோம். இப்போ விதிலாம் கிடையாதுயா, உன்னால் முடியாத உலகத்து எதுவுமே கிடையாதுயா, இது விவேகானந்தர் சொல்கிறார். இப்படி நிறைய பொன்மொழிகள், தத்துவங்கள் கேட்குறோம், செயல்படுத்துகிறோம்மா. இதுதான் கம் டு த பாயிண்ட். இப்போ நானே நிறைய உங்கள் கூட பேசுகிறதெல்லாம் நான் செயல்படுத்துகிறேன்னா, இந்த காலை பொழுதில் இன்றைக்கி தேதி மே 19. உண்மையை சொல்லணுன்னா நான் இப்பொழுது செயல்படுத்த துவங்கிட்டேன். மயிறு போச்சு படா, சினிமாவில் எல்லாம் எதுவும் பண்ணிட்டேன், மரத்தில் படா கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன்டா ரமண மகரிஷியோட விதி தத்துவத்தை பரிபூர்ணமாக நம்பி சம்பூர்ண சரணாகதி அடைஞ்சு இந்த நிமிஷம் மணி 6:29 உங்கள் கூட விதியை போடணும்னு சொல்லிட்டு நான் கொள்கையில் இருக்கேன்டா. விதி தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்ட்டு ஓஷோவோட கொள்கை அட்வைஸ் பண்ணுறாருல, இந்த நிமிஷத்தில் மட்டும்தான் நான் வாழணும், கடந்த காலத்தை நினைக்காத, எதிர்காலத்தில் நினைக்காத, கனங்கனமாக வாழணும்டா அப்படின்னு ஓஷோ சொல்கிறாருல, அதை மட்டும்தாங்க ஃபாலோ பண்ணுறேன். 2 குருமார்கள். ஒருவர் ரமண மகரிஷி, வாழ்வியலுக்கு விதி தான் எல்லாம், படா எனக்கு விதி இருந்தால் மறுபடியும் எழுந்திரிச்சு சொல்லுவேன்டா, விதி இருந்தால் எனக்கு நடக்க வேண்டாம், விதி இருந்தால் ஹார்ட் அட்டாக்கில் செத்து போக வேண்டாம், படா விதியை தவிர வேறு ஒன்றுமே இல்லைடா, நான் ஒரு சதை பண்ணுறேன்டா. இது ஒரு கொள்கையோடு இருக்கேன். மணி 6:29 முடிய போது, 2:23 முடிஞ்சு 25வது செகண்ட் நடந்துட்டுருக்கு வீடியோவுக்கு. இதெல்லாம் கொட்டணுங்கிறது எனக்கு காலையில் எனக்கு தோன்றிய எண்ணம். இந்த எண்ணத்தை செயல்படுத்துகிறேன். போடா, இந்த கிணத்துல தாண்டா வாழ ஒரு சற்று நிமிடங்களில் பால் வாங்கிறதுக்கு வெளில கிளம்பு, போடா முருகலை வலிக்கிறதா, இதயத்துலேயும் வலிச்சிட்ருக்குதா, விதி இருந்தால் நடக்கட்டும், போடா உயிரோடு இருந்துட்டு போகிறேன்டா. இந்த கணம் மட்டும்தானே. இப்படி ஏதாவது ஒரு கொள்கையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்து செத்து போங்க. இல்லைன்னா தினம் மனதனாலேயே போராடி செத்து போயிடுவீங்க. ஏன்னா மனம் பொருள்